ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது புதிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், 7வது ஊதிய குழுவுடைய பரிந்துரையில் ஏற்படக்கூடிய முன்ன ஏற்ற இறக்கங்கள், பணி வரமுறைப்படுத்த வேண்டியது, ஒரு தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரப்படுத்த வேண்டியது என்று நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள், காலி பணியிடங்கள் நிரப்பது உள்ளிட்ட மொத்தமாக 20 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கால வரையற்ற வேலை நிறுத்தம் நடக்கிறது. நேற்று வரை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம், எங்கே ஏதாவது ஒரு சமரசம் ஏற்படாதா என்று. தமிழக அரசு முழுமை எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இதனால் வேறு வழியே இல்லாமல் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு வேலை நிறுத்தத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்று தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சொல்லியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவது, வேலை நிறுத்தம் செய்வது ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுக்க வேண்டும். ஒரு 3 மாத தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அரசியல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு யுக்தியா அல்லது காலங்காலமாக வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய கோரிக்கை எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ளப்படாத நிலை ஏற்படும் போது வேறு வழி இல்லாமல் தள்ளப்பட்டு இந்த வேலை நிறுத்தம் நடக்கிறது என்பது உண்மையா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அரசு ஊழியர்களுடைய போராட்டம் நீதி தேடலா அல்லது அச்சுறுத்தலா என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி நீட்சியில் நம்முடைய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த திரு அப்பர் அவர்கள் நம்முடைய உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறேன். அதேபோல அதிமுக துணை இயக்கமாக கூடிய இந்திய குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த திரு சேகு தமிழரசன் நினைக்கிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு அப்பர் நான் கேட்க விரும்புகிற ஒரு அடிப்படையான கேள்வி, தேர்தல் காலம் நெருங்கி இருக்கிறது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். தேர்தல் அகில இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்கள் இன்று ஆலோசனை கூட நடத்தியிருப்பார்கள். இவ்வளவு நெருக்கடியான காலத்தில் 3 மாசத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான வேலை நடக்கும் நேரத்தில், பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் போடும் நேரத்தில் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷரை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸ் இல்லாம உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கான முயற்சி எங்க வருது? உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்விங்க. ஆனா இது நாங்க புதிதாக வைத்த கோரிக்கை அல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 4.5 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நாங்க இந்த கோரிக்கையை முன்வைத்து நடத்திட்டு இருக்கிறோம். ஆர்ப்பாட்டம், தர்ணா, மாலை நேர தர்ணா, ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் போன்ற பல்வேறு இயக்கங்களை நடத்தணும். இல்ல துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தலைமை செயலாளர் கூட எங்களை அழைத்து பேச மறுத்தார். இந்த 4.5 வருஷம் முடியுதுங்க. தலைமை செயலாளர் கூட எங்களை சந்தித்து உங்களுடைய நிறைவேற்றுவோம் இல்லாத நிறைவேற்றாமல் கூட இருக்கட்டும், குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக அமைப்புல இது மாதிரி கேட்கிறாங்க, இவ்வளவு பெரிய அமைப்பு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்களே, என்னதான் பிரச்சனை, அழைத்து பேசுகின்ற ஒரு போக்கு கூட இந்த அரசு கிட்ட இல்லைங்க. குறிப்பாக தலைமை செயலாளர் கூட எங்களை சந்திக்க மறுத்த காரணத்தினால்தான் வேறு வழி இல்லாமல் நாங்க தொடர்ச்சியான இயக்கங்கள் நடத்தி அரசுக்கு போதிய அவகாசம் கொடுத்து தகவல் கொடுத்து எல்லாம் செய்த பிறகுதான் வேற வழி இல்லாம இன்றைக்கு நாங்க இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் என்பதை நீங்க 3 மாதத்திற்கு உங்களுடைய கோரிக்கைகள் 20 கோரிக்கைகள் ஒட்டுமொத்தமா இருக்கு. இந்த 20ல கிட்டத்தட்ட 18-19 வரைக்கும் எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிதி சார்ந்த விஷயம். எல்லாமே பணி வரன்முறைப்படுத்துறதுல இருந்து, காலமுறை ஊதியம் கொடுக்கணுங்கிறதுல இருந்து, நிரந்தரப்படுத்தணுங்கிறதுல இருந்து, பணியிடங்களை நிரப்பணுங்கிறதுல இருந்து, புதிய பென்ஷன் திட்டத்தை மாற்றி அமைக்கணுங்கிறதுல இருந்து, எல்லா 7வது ஊதிய குழுக்கான முரண்பாடுகள் களையணுங்கிறது, மத்திய அரசுல இருந்து எங்களுக்கான ஒரு படியை இணையாக கொடுக்கணும்னு சொல்றது எல்லாமே நிதி சம்பந்தப்பட்ட விஷயம். வெளியில இருக்கிற சாமானிய மக்களுக்கு தெரியாம இருக்கும். எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்யலாம், ஆனா அரசுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய நீங்க, அரசாங்கம் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் சுமையில் தவிக்கிறது, பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்டு பார்த்தா 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் சுமை இருக்கிறது தெரிந்து எனக்கு இன்னமும் பணம் கொடுனா எங்க இருந்து பணம் வரும்? பணம் ஜெனரேட் பண்றதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லாம உங்களுக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுக்க முடியும்? மக்கள்கிட்ட வரி பணத்தை தான் கொடுக்க முடியும். மக்கள்கிட்ட புதிய வரிகள் ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கா? 4 பட்ஜெட்ல ஏதாவது புதிய வரி விதிக்கப்பட்டிருக்கா? எங்க இருந்து பணம் வரும்? நாங்கள் மக்களில் ஒரு பகுதி, மக்களுக்கு சேவையாற்றுறதுக்கு தான் நாங்களும் இருக்கோம். அரசு ஊழியர் என்பது ஒரு தனித்த பகுதி அல்ல. 2வது, அரசு ஊழியருக்கு செய்யக்கூடிய ஊதியமோ அல்லது சலுகையோ அரசு ஊழியர் தனிப்பட்ட முறையில் அதை பயன்படுத்தப்பட போறதில்லை. பொருளாதாரம் உங்களுக்கு தெரியும். நாங்க திரும்பவும் அதை செலவு தான் செய்ய போறோம். திரும்பவும் அது அரசுக்கு வருமானத்தான் வருகிறது தவிர நாங்கள் ஒன்றும் பெரிய கவான்கள் போல வெளிநாட்டில் போய் சம்பளம் வாங்கி நீங்க வீடு வாங்குற மூலமா சாமானிய மக்களுக்கு என்னங்க போய் வரப்போகுது? வீடு வாங்கினாலும் வரியா போகுது இல்லீங்களா அரசுக்கு? நாங்க வீடு சாமானிய மக்கள் வீடு வாங்காமலே வரியா போகுது இல்லையா? அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு நாங்கள் ஒன்றும் தடையா இல்லையே. அரசினுடைய தமிழக முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசினுடைய திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வதில் அரசு ஊழியருடைய பங்கு மிக மகத்தானது. நீங்க அப்படி நாங்கள் செய்யும் பொழுது இப்ப நீங்க அண்மையில கூட பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் மறுக்க முடியாத ஒரே ஒரு விஷயம், நீங்க மறுக்க முடியாத விஷயம், ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுடைய வருவாய் வரம்பு அப்படிங்கிறது எட்டியே பார்க்க முடியாத உயரத்தில் அரசு ஊழியர் வருமானத்தோட வேறுபட்டு கிடக்குது. இன்னைக்கு வரைக்கும் 25 கோடி பேர்
இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 40 ரூபாய் வருமானம், ஒரு நாளைக்கு வாய்ப்பு இல்லாம இருக்க 25 கோடி பேர் அரசு ஊழியர்கள் பணி பாதுகாப்போடு முழுமையா நிறைவேற்றிருக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு சம்பளம் கோரிக்கை வைக்க கூடாதுன்னு சொல்ல, இவ்வளவு பெரிய நெருக்கடியில் இந்த அரசு தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப போய் சம்பளம் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு எரியிற கொள்ளையில எண்ணெய் ஊத்துற மாதிரி இல்லன்னு கேட்கிறேன். நாங்கள் அது மாதிரியான மனோபக்குவம் நாங்க ஒரு சமூக அமைப்புங்க. இப்ப நீங்க கூட அண்மையில வெள்ளம் வந்தது, மிகப்பெரிய வெள்ளம். நாங்க 24 மணி நேரம் உங்களுக்கு தெரியும் வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, ஊரக வளர்ச்சி போன்ற துறைகள்ல கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்தோம். இன்னும் தினத்தந்தி பத்திரிகை தலையங்கத்துல கூட நாங்க அந்த மாதிரி கடமை ஆற்றும் போது நாங்க பாராட்டுறோம். நாங்க சுகாதார பணியாளர்கள் இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சியில இருந்து பல ஊர்ல இருந்து நாங்க பாராட்டுறோம். இரவுக்குள்ள வேலை பார்த்தாங்க. மாற்று இந்த அரசாங்கத்துக்கு கொஞ்சமா நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு அது அரசு ஊழியர்கள் தான் கிடைக்கும், மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், இது இட்ஸ் யுவர் டியூட்டி, யூ ஹேவ் பெய்ட் ஃபார் தட். அதற்காக தான் உங்களுக்கு சம்பளம், அதற்காக தான் உங்களுக்கு அரசு ஊழியர் என்ற அந்தஸ்து எல்லாமே. அப்படி செய்யும் போது எங்களுடைய குறைகளையும் தீர்க்க வேண்டியது அரசு தானே. நாங்க ஒன்னும் அதீதமான சம்பளமோ இல்ல விஞ்ஞானத்துக்கு புறம்பாவோ நாங்க கேட்கல. உதாரணத்துக்கு நீங்க கேட்கறது எல்லாமே எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, எனக்கு ஒரு ஒதுங்குறதுக்கு இடம் இல்ல, நீங்க கோரிக்கை வைக்கல. அவனுக்கு கொடுத்திருக்கியே அத மாதிரி கொடு, மத்திய அரசுக்கு இருக்குதே அத மாதிரி கொடுது, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கே அத மாதிரி கொடு, ஆந்திரால கொடுக்கப்பட்டிருக்கே அது மாதிரி. நீங்க அடுத்தவர்களை பார்த்து அவன்லாம் நல்லா இருக்கானே எனக்கு என்ன கொடுன்னு சொன்னா இது சரியான ஒப்பீடா இருக்க முடியுமா? கரெக்ட் சார். இப்போ பேங்க்ல ஒரு பெருக்குனர் வேலை பார்க்கறாங்க, ஸ்வீப்பர் பெருக்குனர் வேலை பார்க்கறாங்க. அவங்களுடைய ஊதியம் அதே மாநிலத்தில் அதே தொடக்கத்துல தான் பெருக்குறாங்க. அவங்களுடைய ஊதியம் 2 பேரும் கடைக்கு போறாங்க. நீங்க பேங்க்ல பெருக்கிறவங்க உங்களுக்கு இந்த இதுல நாங்க விலைவாசி விக்கிறோம், அதே மாதிரி மாநில அரசுல பெருக்கிறவங்க உங்களுக்கு இந்த விலைவாசி விக்கிறோம் மளிகை கடைக்கு போனா சொல்ல போறாங்களா? தனியார் 2 பேருக்குமே விலைவாசி ஒன்றுதான். தனியார் நிறுவனங்களை பெருக்கிறவங்களுக்கு தனியார் நிறுவன பெருக்கிறவங்களுக்கு இதை விட அதிகமா சம்பளம் சார். என்னங்க ஆமாங்க, பெரிய நிறுவனங்கள் நீங்க எடுத்துங்க. அரசு நிறுவனங்கள் அரசு ஊழியர்களை விட தனியார் ஊழியர்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்க. பல நிறுவனங்கள், நான் ஒட்டுமொத்தமா சொல்ல வரலீங்க, பல நிறுவனங்கள்ல இதை விட அதிகமா ஊதியம் தராங்க சார். இன்னைக்கு நிரந்தர ஊதியம் என்பதே தமிழக அரசுல கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கப்பட்டு தொகுப்பு ஊதியம், மதிப்பு ஊதியம், அவுட் சோர்சிங். சார் உங்களுக்கு ஒண்ணு நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையில கிராம சுகாதார செவிலியர்னு ஒருத்தர் இருக்காங்க, VHN. அவங்களுக்கு உதவி செய்வதற்கு கிராமப்புறங்கள்ல அவங்க இந்த சுகாதார பணியில கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க வேலை பார்க்க போறாங்க சார். அந்த VHNக்கு உதவி செய்ய வயதான தாய் இருக்காங்க, ஒரு அம்மா தாய்ஸ்ன்னு அவங்களுக்கு பேரு. அவங்களுக்கு ஊதியம் எவ்வளவு தெரியுங்களா? மாதம் 100 ரூபாங்க. 100 ரூபாய் வைத்துக் கொண்டு அவங்க இருக்க முடியுமா? அப்ப அவர்களுக்கும் நாங்க என்ன சொல்றோம், அவங்க முறையான ஊதியம் அவங்க 24 நேரம் இந்த வேலையில அவங்க ஈல்டா இல்லங்கிறது வேலை பாக்குறாங்க சார். முழு நேர ஊழியர்கள் கிடையாது என்பது உங்களுக்கு தெரியும். முழு நேர ஊழியர் கூடவே அவங்க போகணும். நான் சொல்றேனே, கிராம சுகாதார செவிலியர் கூடவே அந்த VHN போகணும். அவங்க சொல்ற வேலையை அவங்க செய்யணுங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், காலி பணியிடங்கள் ஏராளமா இருக்கும் போது அவர்கள் அதுல போடலாமே. ஓகே, திரு சேக்கு தமிழரசன் கேட்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் வருவாய்த்துறையில 7000, வணிக வரித்துறையில 4500, ஊரக வளர்ச்சித்துறையில 1500. இது எனக்கு தெரிஞ்ச கூட இருக்கலாமே தவிர குறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்படி ஒவ்வொரு துறையிலும் கடுமையான ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது, காலி பணியிடம் இருக்குது. இதை இவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்கன்னா நம்ம ஒண்ணு சரி, அதனால நீங்க வழக்கமா கோரிக்கை தான் விடலாம். அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில 2011 43வது வாக்குறுதி, அதிமுக கொடுத்த வாக்குறுதி அரசு பணியாளர்களை காலிடங்கள்லாம் பார்த்து உடனடியாக அவ்வப்போது முழுமையாக நிரப்பப்படும் சொல்லிட்டு இவ்வளவு காலி பணியிடங்களை வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனா அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு புதிய 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 திட்டங்களை அறிவிப்புகளை செஞ்சுக்கிட்டே போறீங்க. அதுக்கெல்லாம் எங்கிருந்து ஆள் கிடைக்கும்? இருக்கிற ஆள் மேல பணிச்சுமை கூடிக்கிட்டே போகாதா? அப்ப ஆட்களுக்கான பணியிடத்தை நிரப்ப வேண்டாமா? அந்த கோரிக்கை வச்சா அது அநியாயமான கோரிக்கையா? பேச்சுவார்த்தை நடத்த கூட வரல சொல்றாங்க. தலைமைச் செயலர் பேச மாட்டார், அமைச்சர் பேச மாட்டார், முதலமைச்சர் கேட்க மாட்டாங்க. இல்ல, நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சாங்க பேச்சுவார்த்தை. நீங்க கேள்வி எழுப்புறீங்க, திரு அப்பன் கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்விகளை விட இது நாடு ஒரு மாநிலம் சார்ந்த பிரச்சனை. கோடிக்கணக்கான நேயர்கள் இது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு நொடி அதுக்கு முன்னாடி நான் ஒரு செய்தி சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் தொகை இன்னைக்கு 7.5 கோடிக்கு மேல போயிட்டது. இதுல
5 கோடி பேர் வாக்காளர்கள், அது வேண்டும் விடுங்க. அரசு ஊழியர்களா 5 லட்சத்துக்கு வரையில தான் தமிழ்நாட்டில் அந்த 5 லட்சம் பேர் அரசு நேரடி ஊழியர்கள், அரசு சார்ந்த ஊழியர்கள். அப்புறம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய கூலிகளா ஒரு 2 கோடி பேர் இருக்கான். அதற்கு மேல அமைப்பு சாரா தொழிலாளர்களாகவே ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க. இவைகள் எல்லாம் இல்லாம வேலைவாய்ப்பே இல்லாம வேலைவாய்ப்புக்காக பதிவு செஞ்சிருக்கிறவங்க 90 லட்சம் பேர் இருக்காங்க, பட்டதாரிகளா இருக்காங்க. இந்தியாவுடைய மொத்த மாநிலங்களில் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாநிலம் முதல் 3 மாநிலத்திலே வந்துடும் அரசு ஊழியர்களுடைய மக்கள் தொகையில. அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற அந்த எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த எண்ணிக்கையில உத்தரப்பிரதேசம், பீகாரை போல, மகாராஷ்டிரா போல பெரிய மாநிலங்களுக்கு நிகரா வந்துடும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்முடைய அரசு ஊழியர்கள் இன்னும் சில நாட்கள்ல எந்த நேரத்திலும் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கிற போது அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை நிர்வாகத்துக்கு ஏற்படுத்தணும், ஒரு அச்சுறுத்தல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ எதிர்கட்சிகள்லாம் குறைய ஆதரத்தை சொல்றேன். இல்ல உங்கள்ட்ட சொல்றேன், அந்த விஷயம் நீங்க சொல்ற விஷயம் தான். இவர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்தியிருக்கிறார்கள், அலுவலகத்தில் வாயில் நுழைவு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடத்திருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. அது அத்தனையுமே வாளா இருந்தது நீங்கள். இப்ப போய் ஸ்ட்ரைக் பண்றேன்னு அவங்க கேட்டாங்க. அதுக்குதான் நான் பதில் சொல்ல வரேன். ஆக இப்படி அவங்க ஒரு தொடர்ச்சியை சொன்னாலும் கூட இந்த சந்தர்ப்பத்தில், அதாவது 3 மாதமா 5 மாவட்டங்கள் வெள்ள மீட்பு, அதை அவரே சொன்னார், நாங்களே ஈடுபட்டோம், எவ்வளவு முழுமையா ஈடுபட்டோம். வெள்ள நிவாரண பணியில பல கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேல அரசாங்கத்துக்கு நூற்றுக்கணக்கான கோடி, ஏன் ஆயிரக்கணக்கான கோடி அரசாங்கத்துக்கு திடீர் செலவு. இந்த செலவுகள் எல்லாம் இந்த நிதியில சமாளிச்சுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தில் போன டிசம்பர் மாசம் வந்தது சார், 4.5 வருஷமா என்ன சார் பண்ணீங்க? எந்த வெள்ளம் தான் வந்துச்சு, எந்த சுனாமி சார் வந்துச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னு, இந்த அரசு, அதிலும் குறிப்பா முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அரசு ஊழியர்களுடைய நலன்ல அக்கறை இல்லாதவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாதாரணமா வீடு கட்டுறதுக்கு 17 லட்சம் ரூபாய் இருந்த 25 லட்சம் ரூபாவை அரசு ஊழியருக்கு ஆக்கினது, 10 லட்சத்தை அவங்களுக்கு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு 10 லட்சத்தை உயர்த்தியது இந்த அரசு. 3 முறை அகவிலைப்படியை ஏற்றி இருப்பது இந்த அரசு. இல்ல 3 முறை. அதே போலவே மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இருந்ததை 4 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருப்பது இந்த அரசு. இதெல்லாம் சாதாரண. ஆக எவ்வளவு அக்கறையோடு அவர்கள் வளம் பெறணும், அவர்கள் உடல் நலம் பெறணும், வாழ்க்கை வளம் பெறணும், அவங்க உயர்வும் பண்ணதா 3 முறை எடுத்திருக்காங்க. அதான் சொல்றேன். 43வது அறிக்கை வாக்குறுதி காலி பணியிடத்தை நிரப்ப சொல்லுது. 30வது வாக்குறுதி ஊதிய ஒரு இந்த பிரச்சனை தான். உங்களுடைய அதிமுக தேர்தல் அறிக்கையில 30வது வாக்குறுதி இதே பிரச்சனையை தான் கையாளுது. நாங்கள் உங்களுடைய ஊதிய முரண்பாடுகளை பேச்சுவார்த்தை நடத்தி அவ்வப்போது களைவோம் சொல்லுது. நடந்துச்சா? சம்பந்தப்பட்டவங்க, அதாவது தலைமைச் செயலாளரும் ஒரு அரசு ஊழியர் தான். அவர் கூப்பிடலையே. தலைமைச் செயலாளரும் கூட ஒரு அரசு ஊழியர் தான். இப்ப கூட கடந்த 2 நாட்களாக 6 செயலாளர்கள் உட்கார்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னொருத்த மட்டும் சொல்லிடுறேன். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில சற்றேறக்குறைய 2 லட்சம் பேர் அரசு ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. எக்ஸலண்டான விஷயம். சட்டசபையில இப்ப அறிவிச்சாங்க 70,000 பேர் நாங்க நியமிச்சிருக்கோம் சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், ஏன் ஒரு முறை கூட காலி பணியிடம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல மாட்டேங்குது அரசு? நீங்க எவ்வளவு பேர் நியமிச்சுன்னு சொல்றீங்கல்ல, இது போக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசு பணிகள்ல காலி பணியிடம் எவ்வளவு இருக்கு, ஏன் ஒரு வெள்ளரிக்கை சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது பப்ளிக் கிட்ட? அதாவது அதை நம்ம அந்த வெள்ளரிக்கையினுடைய தொடக்கமா நீங்க சொன்னீங்க பாருங்க, சட்டமன்றத்தில். இந்த சட்டமன்றத்திலேயே அதற்கு முன்னால் இருந்த திமுகவினுடைய 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பணிகள் நியமிக்கப்பட்டது, இப்போது எவ்வளவு பணிகள்னு துறைக்கு துறை, காவல்துறை, ஆசிரியர் துறை, இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு கணக்கு எடுத்து வச்சிருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா. நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடி 5 ஆண்டு அதனுடைய விகிதம் வளர்ந்திருக்கிறது. புதிய திட்டங்கள் அவங்களை பணிச்சுமா கூடிக்கிட்டே போதுங்க. நீங்க என்ன செய்யணும், ஒண்ணு காலி பணியிடத்தை நிரப்பணும், இல்லாட்டி அது காலி பணியிடமே இல்லன்னு அறிவிச்சிடணும். நீங்க அந்த இடத்தை அப்படியே வச்சிருக்கணும், என்ன லாபம் சம்பாதிக்கிறீங்க? முழுக்க 1952 ஏற்பட்ட முதல் ஆட்சியிலிருந்து இதுவரைக்கும் எல்லா இடங்களும் நிரப்பி விடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது.
அது நிர்வாகம். சரி, நீங்க வாக்குறுதி அதுதான் படிப்படியா அதுல வந்து முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம், அதுல வந்து அதிகரித்திருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க வந்து 52 இது வரைக்கும் சொல்லட்டுமே, இவரை சொல்லட்டுமே, திரு அப்பனை சொல்லட்டுமே, முடியுமா? ஆனா இன்னொன்னு நீங்க பார்க்கணும், ஒன்றொன்றுக்கும் மாநில அரசு என்பது மத்திய அரசை சார்ந்துதான். அவங்க கிட்ட நிதி இன்கம் டாக்ஸ் வாங்குறது இல்ல, டியூட்டி போடுறது இல்ல. புதிய ஓய்வூதிய திட்டம் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய அம்சமா இருக்கு, பிரதான பிரச்சனையா இருக்கு. அதை பற்றி அதிமுக இதுவரைக்கும் ஒரு கருத்து சொல்லியிருக்குதா? இந்த 20 அம்ச கோரிக்கையில நீங்க ஒண்ணுத்த வந்து எல்லா அரசு ஊழியர்களும் சொல்லுவாங்க, அவருடைய சுதந்திரத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கா? கிடையாது. அரசு ஊழியர்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதாவது நீங்க இவ்வளவு 20 கோரிக்கை வச்சிருக்கோம் நிறைவேற்றவில்லை சொல்றீங்க, நீங்க வைக்காத கோரிக்கை ஒன்று நிறைவேற்றிருக்காங்க, அந்த நன்றியை நீங்க பாராட்ட மாட்டீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு லஞ்சம் ஊழல் பிரச்சனைன்னு ஒருத்தர் வழக்கே போட முடியாத அளவுக்கு பணி பாதுகாப்பு கிடையாதுங்க. அது வந்து லஞ்ச பாதுகாப்பு ஒரு அற்புதமான இந்த அரசாணைக்கு நீங்க வந்து முழுக்க முழுக்க அதிமுக ஆதரவுங்கிற நிலைப்பாடுக்கு வந்துட வேண்டாமா? நாங்க வந்து அந்த அரசாணையை ஏற்கவில்லை. என்ன சார் இப்படி? ஆமாங்க, அது ஊழலை ஊக்குவிக்கின்ற ஒரு அரசாணைங்க. அது அப்ப அதிகாரிகளுக்கு 21வது கோரிக்கை அதெல்லாம் வச்சிருக்கீங்க, நீங்க அந்த அரசாணை வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு இப்பதாங்க வந்தது, இப்பதான் அது போட்டுக்கிறாங்க. இன்னும் நெட்ல கூட அந்த அரசாணை கிடைக்கல. நீங்க பாத்தீங்களா அந்த அரசாணைய? தேடி சொல்லப்பட்டதான் கிடைக்கல. நாங்க வந்து ஒரு அலுவலக உதவியாளர் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவரு மேல ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா கவர்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்கினாதான் முடியும்னா 10 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. 10 லட்சம் பேருக்கு தலைமை செயலாளரோ இல்ல அரசு அதிகாரியோ அனுமதி கொடுக்க முடியுமா? நடைமுறையில சாத்தியங்களா? அது சாத்தியமாக தெரிஞ்சா பண்ணிருக்காங்களோ என்னமோ. உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் இல்லை. நாங்க தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அப்படி பார்க்கவில்லை. நாங்கள் அந்த அரசாணை ஏற்கவில்லை. ஒன்றுங்க. இன்னொன்னு, நீங்க இந்த ஓய்வூதிய தாங்க நாங்க பிரதானமா முதல் கோரிக்கையா வச்சிருக்கோம். அதுல 2 விஷயம் சார். இந்த அம்மா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது சொன்னாங்க வாக்குறுதியாக. அதை விட முக்கியமானது என்ன தெரியுங்களா? நாடாளுமன்றத்தில் இந்த புதிய பென்ஷன் திட்டம் சம்பந்தமான மசோதா PFRDA என்பது அதனுடைய பெயர், அந்த பில் வரும்போது அஇஅதிமுக 2 அவைகளிலும் அதை எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். புதிய பென்ஷன் திட்டத்தை அஇஅதிமுக ஏற்காது அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு ஆதரவான செயல்பாடு. ஆமாங்க, அதுதான் நாங்க கேட்கிறோம் இப்போ. அப்போ வாக்குறுதியும் கொடுத்துட்டு நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவையும் எதிர்த்து ஓட்டு போட்டு விட்டு, அப்ப அது கொள்கை முடிவு தானே. அப்போ எண்ணம் இருக்கு, போதிய நிதி வசதி பணம் இல்ல, தவறு. அது தவறு. அந்த திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த புதிய பென்ஷன் திட்டமும் தமிழ்நாட்டில் அமலாக்கலங்க. 1/4/2003 இருந்து நியமனமான ஊழியர்கள் 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அவரிடமிருந்து மாதம் மாதம் அந்த தொகை ஒரு 7000 கோடி 10% பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு ஈடான அரசு தொகை ஒரு 8000 கோடி 16000 கோடிய அப்படியே வச்சிருக்காங்களா? என்னன்னா, அந்த PFRDA மசோதா படி ஃபண்ட் மேனேஜரை நியமனம் பண்ணி இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த புதிதாக திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும். துரதிருஷ்டம் என்ன தெரியுங்களா? வருத்தப்படக்கூடாது. 6000 பேருக்கு மேல ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. பல பேர் அதுல இறந்து போயிட்டாங்க. அவர்களுக்கு கூட, இறந்து போனவர்கள் கூட அவர்கள் கட்டிய பணம், அரசாங்க பணம் இல்ல, அவர்கள் 10% கட்டிய பணத்தை கூட இன்னும் வழங்கல. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க இப்ப நேத்து பேச்சுவார்த்தையில கூட அதான் சொன்னோம், இந்த திட்டம் அரசுக்கு செலவினத்தை தரக்கூடிய திட்டம். நான் இப்ப 10 ரூபா போட்டா நீங்க 10 ரூபா போடணும்ன்றது தேவையில்லை. ஏற்கனவே உள்ள பென்ஷன் திட்டம் அப்படி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருமானமும் வந்தது. அதனால இந்த பிடித்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 7000 கோடிய GPF கன்வெர்ட் பண்ணி நீங்க பென்ஷன் ஸ்கீம்ல அவங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா அரசாங்கம் ஷேர போட வேண்டாம். இந்த 7000 கோடியை அரசாங்கம் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம். GPF கன்வெர்ட் பண்ணா. இப்ப இதே மாதிரி கேரளாவில் பண்ணிருக்கிறாங்க. திரிபுரா, மேற்கு வங்காளத்தில் இதை அமல்படுத்தல. அப்ப இதை நேற்று சொன்னோம் நாங்க, இது நல்ல யோசனையா இருக்க அப்படின்னு கூட நிதி செயலாளர் சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் நாங்க சொல்லிதான் தெரியணும். இப்போ இந்த பிரச்சனையை முதலிலேயே எங்களை அழைத்து பேசியிருந்தால் நாங்கள் வெறும் கோரிக்கைகளை மட்டும் வைப்பவர்கள் அல்ல, அதற்கான தீர்வு ஒரு சமூக பொறுப்போட இன்னும் கூட சொன்னாங்க. ஒரே ஒரு நிமிடம், வணிக வரித்துறையில சட்டப்பேரவை கூட இருக்கு.
அரசாங்கம் கனிவோட அதுலயும் முதலமைச்சர் அம்மா ஒரே ஒரு அரசுக்கு வணிக ஆதரவாக அவர்களை வந்து எல்லா வகையிலும் உதவி பண்ணணும்ன்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. நீங்க பதிவு பண்ணி நிதி நிலைமை இல்லாதனால அந்த நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள முடியல. இன்னும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்தை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுடைய எண்ணங்களை கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆர்வம் இருக்கு. அரசாங்கத்துக்கு 75% வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறை வணிக வரித்துறைங்க. 55,000 கோடி. இப்ப அந்த துறையில பாத்தீங்கன்னா ஒரு வாரமா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் ஆபீசர்ஸ், ஏசி உட்பட, உதவி ஆணையர் உட்பட ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 4,500 பணியிடத்தை நீ நிரப்புனா இன்னொரு 20,000 கோடி ரூபாய் நாங்க அரசாங்கத்துக்கு வசூல் பண்ணி கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணமே 600 கோடி ரூபாய்க்கு மேல வசூலாகும். இல்ல, அவர் வந்து பல ஆயிரம் கோடி சொல்லிட்டு இருக்காரு, 200 கோடி சொல்றீங்க. காலி பணியிடங்கள் உள்ளிட்ட மிக முக்கியமான பிரச்சனைகள். புதிய பென்ஷன் திட்டம் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை அரசு மத்தியில் சம்பாதித்துக் கொண்டிருக்கூடிய திட்டம். தமிழக அரசு நேற்று பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. ஆனால் முடிவு கொண்டு சொல்லி அரசு ஊழியர்கள் இன்று தங்களுடைய கால வரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கி இருக்கிறார்கள். ஒரு 4 நாட்கள் சட்டசபை கூட்டத்தில் கூட இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த வேலை நிறுத்தம் முடிவுக்கு வருமா, அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை அரசு ஏற்குமா என்று பார்க்க வேண்டியிருக்கு. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்கிறதா இல்லையா, சாமானியர்கள் தனியார் ஊழியர் நிறுவன வேலை பார்க்கலாம் இந்த சம்பளம் கிடைக்கிறா என்பது இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி ஒரு கோரிக்கை என்பது நிச்சயம் வைத்தே ஆக வேண்டிய நிலைமையில அரசு இருக்கிறார்கள். இந்த கோரிக்கை வைக்காமலே போய்விட்டால் இருக்கக்கூடிய வசதிகளும் போயிடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு என்பது நிர்வாகம் தெரிந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சோ தங்களுடைய உரிமை குரலை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு என்ன செல்வது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.